இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு P, Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம். A கிராஸ் B. A ஈக்குவல் டு B அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயும் இந்த செட்டு தான், பியும் இதுதான். ஸோ இப்போ ஏக்கு பதிலாக P, Q கிராஸ் பிக்கு பதிலையும் P, Q எழுதலாமா? Pயை வச்சு இது கூட பேர் பண்ணணும். P, Q. அதே மாதிரி Qவை வச்சு இந்த ரெண்டு கூடையும் பேர் பண்ணணும். Q, P, Q, Q. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு A கிராஸ் A. A கிராஸ் ஏயும் அதே தான் வரும். A என்னது? P, Q கிராஸ் அகெயின் P, Q. இதுவும் அதே தான் வரும். P, P, Q, Q, P, Q, Q. நெக்ஸ்ட்டு B கிராஸ் A. B கிராஸ் A. B வந்து P, Q அதே தான். ஈஸியாக எழுதிடலாம். எழுதலாம். P, 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 Q, Q, P, Q, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A ஈக்குவல் டு M, N, B ஈக்குவல் டு இது இப்படி போட்டிருக்கிறத வந்து எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு A கிராஸ் B பார்க்கலாம். A வந்து M, N கிராஸ் B வந்து எம்டி செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எம்டி செட்னா இந்த செட்டுக்குள்ளே எதுவுமே இல்லைன்ட்டு அர்த்தம், ஜீரோன்னு அர்த்தம். இப்போ மல்டிப்ளிகேஷனில் ஒரு நம்பர் கூட ஜீரோவை மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தானே வரும். ஸோ இப்போ இங்கே வந்து செட்டே இல்லை. ஸோ இப்போ இதுக்கு வந்து எம்டி செட் தான் ஆன்சர். இது வரும். அப்படி இல்லைன்னா இது, இந்த ரெண்டையுமே எம்டி செட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு A கிராஸ் A. இதில் A வந்து M, N அகெயின் A தான். ஸோ M, N. இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதலாம். ஸோ M, N இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை இது கூட பேர் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் எழுதணும். N, N. நெக்ஸ்ட்டு B கிராஸ் A. B வந்து எம்டி செட் கிராஸ் A வந்து M, N. ஸோ எம்டி செட் கூட எதை கிராஸ் பண்ணாலுமே எம்டி செட் தான் வரும். ஸோ இது ஆன்சர். தேங்க்யூ.